ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான முட்டை மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த முட்டை மசாலா கிரேவி ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டொமேட்டோ எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நான் 4 எக்கு எடுத்து தோல் உரித்து இதில் கீரல் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரல் எதுக்குன்னா, நம்ம முட்டை மசாலா கிரேவியில் போடும்போது அந்த கீரலில் மசாலாலாம் இறங்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மெயினாக கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. இதில் முட்டை ஆட் பண்ணிவிட்டு முட்டையை 2 அதில் மசாலா படுற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணிடலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அதில் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 3 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினுச்சுன்னா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துங்க. நம்ம வந்து பச்சையாக தான் அதை சேர்த்துக்கிறோம். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ நல்லாவே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆயிலும் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த எக்கை இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அந்த மசாலா முட்டையில் படுறா போல் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு எக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சுள்ள பேஸ்ட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கெலாம் கிரேவியாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணி இப்போ அதை கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிங்க. இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த எக்கில் மசாலா படுற போல் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இப்போ ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துச்சு, நல்லாவே கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம முட்டை கிரேவி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.